சத்தமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தம் பண்ண கடவும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 95ல அப்படியே கூப்பிட்டு அடுத்த வார்த்தை துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ அப்போ துதித்தலோட நமக்கு நம்மகிட்ட இருக்கிற அந்த பிரைஸோட அவரோட சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதுதான் இன்னைக்கு நமக்கு முதல்ல நம்ம இதை ட்ரை பண்ண போறோம். எப்படி துதித்தலோட அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து நிக்க போகிறோம். சங்கீதங்களால் அவரை எப்படி நம்ம ஆர்ப்பரித்து பாட போகிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம இன்னைக்கு அப்படியே தியானிக்க இன்னைக்கு ஒரு ஒரு பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ண போறோம். நம்ம யூசுவலா ஃபாலோ பண்ற அந்த பேட்டர்ன் இல்லாம ஒரு வொர்ஷிப், அந்த வொர்ஷிப் கூட ஒரு பிரேயர், அந்த பிரேயரோட ஒரு பைபிள் மெடிடேஷன் சொல்லிட்டு அ அ அந்த ஒவ்வொரு வசனத்திற்கு ஏத்தாப்ப ஒரு துதிகளையும் அது அது கூட அந்த மெடிடேஷன் அதோட அதற்கான பிரேயரையும் சேர்த்து பண்றதா அப்படியே எப்படி ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தின் வடிவின்படி ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தாருன்னா, பரலோகத்துல நீ என்ன பார்க்கிறியோ அததான் நீ பூலோகத்துல செய்ய போற அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொல்லிட்டு கவனமா ஒரு வார்த்தை சொன்னாரு. எப்படி நான் உனக்கு அந்த மேப்ப காமிச்சனோ அப்படியே செய்ய ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஸோ இப்போ அததான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணி ஆண்டவர பிரைஸ் பண்ண போறோம். ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ண போறோம். ஆண்டவர்கிட்ட இன்னும் மெடிடேட் பண்ண போறோம். அவரோட வசனங்கள, அவருடைய நீதிகள, நியாயங்கள நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு ஆண்டவரே எங்களை துதிக்கத்தக்கதாக நீங்க எங்களுடைய வாய்கள திறந்தருளுங்கப்பா. எங்க இருதயங்களை திறந்தருளுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து ஒருவேள நம்ம என்னென்ன காரியங்கள்லாமோ கடந்து வந்திருக்கலாம். ஒரு நல்ல பாதையில ஆண்டவர் இந்த நாட்கள நடத்தியிருக்கலாம். அல்லது ஒருவேள ஒரு ஒரு நமக்கு இஷ்டமில்லாத பாதையில நம்மள நடத்தியிருக்கலாம். அல்லது நமக்கு துன்பத்தின் பாதை, வனாந்திரத்தின் பாதையா இருக்கலாம். என்ன பாதையா இருந்தாலும், இன்று நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார் அல்லவா? அவர் நல்லவர். இன்று நம்மள அன்பு கூர்ந்தபடியால அவர சமூகத்துல இன்னும் கிட்டி இழுக்கும்படியாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்காரு. நமக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்காரு இல்லையா? அதற்காக அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் நமக்கு செய்தவைகளை நினைத்து பார்த்து, இந்த பாதையிலும் என் தேவன் நடத்த வல்லவர். இந்த பாதை வரை நடத்தின என் தேவன் வல்லவர். என் தேவனுக்கு ஒரு நிகரானவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி அந்த விசுவாசிக்க அறிக்கை அப்படியே ஏறெடுப்போமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து திருப்பி சொல்லாமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்தில் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உண்மைக்குமால எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல தெய்வங்கள்னு சொல்லப்படுகிறது. ஆனா அவைகள்லாம் அவருக்கு நிகராகுமா? இந்த பூமியையும், வானத்தையும் நமக்காக உண்டாக்கி, அதுல நமக்கான தேவைகளுக்காக அனைத்தையும் கிரியேட் பண்ணிட்டு, நான் உனக்கு இத தந்திருக்கேன்னு சொல்லி அன்பாக தந்து தன்னையும் ஈந்த ஒரு தேவன். இப்படி ஒரு தேவன் இந்த உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்படி நிகரற்ற தேவன், ஒப்பற்ற தேவன், உன்னதமான தேவனை நமக்கு நமக்கு பரிசாக கிடைக்க பண்ணியிருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை பரிசாக கிடைக்க பண்ணியிருக்காரு. இந்த தேவனைப் போல நிகரானவர் யாரும் இல்ல. அந்த துதி எழும்ப இது என்ன ஆகும்னா, அவரை உயர்த்த நம்மளுடைய அனைத்து இடங்களிலும் அவர் உயர்த்தப்படுவார். அவருடைய நாமம் உயர்த்தப்படும். இதுதான் அந்த துதியுடைய ஃபார்முலாவே. அவர உயர்த்த அவர் முன்னாடி நம்ம தாழ்த்தி, அவர உயர்த்த நம்ம முன்னாடி எழும்பி நிற்கிற அனைத்து அனைத்து எரிகோ கோட்டைகளும், அனைத்து கோலியாத்துகளும் வீழ்ந்து போகிற தருணமாக மாறும். ஒரு கல் போதும். ஒரு துதியின்
எழுப்புதல் சத்தம் போதும். அது நம்முடைய தேவனை பகைவர்களுக்கு முன்பாக பெரியவராக்கும். இந்த இந்த சூழ்நிலையில நீ துதிக்கிறானேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் பார்த்து, இவரே தேவன் அப்படின்னு சொல்லத்தக்கதாக, அந்த எலியாவின் தேவன் இவரே அப்படின்னு சொல்லத்தக்கதாக நம்ம பெயரை கொண்டு சொல்லக்கூடிய வண்ணம் நம்மளை தெரிந்தெடுக்கிறாரே, நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரே, எப்பேற்பட்ட தேவன் நமக்காக எத்தனை நாட்களாக வந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம பேசும்படியாக, நம்ம ஒருவேளை அவரை விட்டு பின்வாங்கி இருந்தாலும் தான் பேசும்படியாக நம்மக்கிடம் திரும்பி திரும்பி வந்து என் பிள்ளையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் ஆற்றுகிறாரே, தேற்றுகிறாரே, வசனங்களை தருகிறாரே. எப்பேற்பட்ட தேவன் இந்த பாவிகளின் மேல இரக்கம் பாராட்டுகிறார். அவரை நினைத்து உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்தில் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்தில் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். நீர் நல்லவர், சர்வ என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுவோமா? நீர் நல்லவர் அப்பரா. அப்பா, செங்கடல் எங்க முன்னாடி நிற்கலாம் ஆண்டவரே. அந்த செங்கடலை இரண்டாய் பிறக்க வல்ல தேவன் எங்க கூட இருப்பதனால உங்களை துதிப்போம் அப்பா. நீர் நல்லவர் என்று உம்மை துதிப்போம். அந்த வார்த்தைகளை அறிக்கையிட அவர் வாக்கு மாறாதவராய், அவர் சர்வ வல்லவராய், அவர் நல்லவராய், நம்மளோட அன்பானவராய் இருக்கிறார். அதை நினைத்து துதித்து பாடுவோமா? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். அவன் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஆமென். இந்த வானத்திலும் பூமியிலும் மேலான அன்பு, இதே போல ஒரு அன்பு, இதே போல ஒரு மெஜஸ்டினஸ், இதே போல ஒரு குளோரினஸ், இது வேற எந்த தேவனாலையும் நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார்னு வசனம் சொல்றபடி அவரே நம்மளை உண்டாக்கினார். அவரே நம்மளை வழிநடத்தி வருகிறார். அதனால அவரை பார்த்து இன்னும் அதிகமாய், ஆண்டவரே உம்மை அன்பு கூறணும் அப்பா, உம்மை நாங்க நேசிக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் அவருக்கு அதிகமாய் துதிகளை நம்ம செலுத்த செலுத்த என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த இந்த இப்ப பிக்சர் பாக்குறீங்க இல்லையா? அந்த என்ட்ரன்ஸ் கேட் வழியா நம்ம இருந்த அந்த துதியை எழுப்ப எழுப்ப எங்க போவோம்னா, அந்த அவுட்டர் கோர்ட் யார்டுக்குள்ள போறோம். அப்புறம் அந்த ஹோலி பிளேஸ்க்குள்ள போகிறோம். அப்புறம் மோஸ்ட் ஹோலி பிளேஸ், த ஹோலிஸ் ஆஃப் ஹோலின்னு சொல்லக்கூடிய அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த த்ரோன் ரூம்னு சொல்லக்கூடிய அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தருணங்கள நமக்குள்ளாக அந்த துதி கொண்டு வரும். அந்த துதி நம்மள லெகுவாக்கும். நம்மள அவரோட இணைக்கும்படியாக கொண்டு வரும். இந்த துதிய பத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த துதி ஒண்ணுதான் அவரால நமக்கு திருப்பி தரக்கூடாத ஒன்று அப்படின்னு. அப்போ அது அதோடைய மேன்மை எவ்வளவு பெரிதல்லவா? அப்போ அந்த துதியை நம்ம எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவருடைய நாமம் உயரும். அவருடைய நாமம் நம்மளுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் உயர்ந்து காணப்படும். தோல்வியோ, வெற்றியோ, எந்த ஒரு சூழ்நிலையான எந்த ஒரு கொடூரமான பாதையோ, வனாந்தர பாதையோ, அல்லது ஒரு பள்ளத்தாக்கின் பாதையோ என்னவாக இருந்தாலும் நம் தேவனை உயர்த்த 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 அங்க நமக்கு எதிராக நிற்கிற அனைத்து அனைத்து கிரியைகளும் அவருக்கு முன்பாக வணங்கும் அல்லவா? அந்த துதி தான் நமக்கு இன்னைக்கு இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு, வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறாங்க. இது வந்து இதை ஏன் பிரிச்சாங்க அப்படின்னா, இது பரலோகத்துல இதே போல ஒரு மாடல் இருக்கு அப்படிங்கிறதுனால. அப்ப அதை உணர்ந்தவர்களா, இது வந்து ஒரு மாம்சத்தின் பிரகாரமா நியாயப்பிரமாணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக அதே போல பல ஸ்டேஜஸ் இருக்கு. இப்ப நம்ம இந்த உலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கோம்.
இருக்கும். நம்மளுடைய பார்வைகள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஒருவேளை உலகத்தை ஒட்டி இருக்கலாம். ஆனா நம்ம இன்னும் தேவ சாயலாய் மாறணும்னா, இன்னும் அந்த சிங்காசனத்துக்குள் பிரவேசிக்கும் வண்ணமாக, அப்படியே நம்ம அந்த மறுரூபமாக வேண்டும் என்றால், அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சிந்தை அவருக்கேற்றாப்ப மாறணும். அவருடைய ஒவ்வொரு இந்த பிரகாரங்களையும் தாண்டி, அந்த பரலோக பிரகாரங்களுக்குள்ள சிங்காசனத்திற்கு வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக நின்று ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்திற்குள்ள போகும் வண்ணமாக நம்மள இது தகுதிப்படுத்தும். இதுல குடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தான் நம்ம டீட்டெயில்டா தியானிக்க போகிறோம். ஒவ்வொன்னுக்குள்ள என்ன இருக்கு? இது மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? இது நமக்கு எப்படி உதவும்? இத வந்து நம்ம டெய்லி வொர்ஷிப்ல கொண்டு வர அவருடைய பிரசன்னத்துல அகமகிழ்கிற அந்த தன்மைக்குள்ள போகலாம். ஒரு மோசே ஒரு 40 நாள் சாப்பிடாம தூங்காம அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அப்படியே தியானிக்க அவனுக்கு அது நேரம் போகிறதே தெரியல. இந்த ஜனங்கள் கீழ இருக்கிற மலையின் கீழ இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? தங்களுக்குன்னு ஒரு கன்றுக்குட்டிகள செய்து கொள்றாங்க. ஆனா, அந்த மோசேக்கு டயர்டும் ஆகல. அந்த மோசேக்கு ஆண்டவர்ட்ட பேசிக்கிட்டே இருந்ததுனால, அவனுக்கு அந்த பிரசன்னத்துக்குள்ள அகமகிழ்கிற அந்த தன்மைக்குள்ள இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம திகைத்து போறாங்க. இதுதான் அந்த வித்தியாசம். நம்ம அந்த ஜனங்களா இருக்கிறோமா? அல்லது ஒரு மோசேயைப் போல எந்த சூழ்நிலையும் தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் அந்த அப்படியே போய் உட்கார்ந்திருக்கிற அந்த தன்மைக்குள்ள இருக்கேனா? இல்ல, இந்த ஜனங்களைப் போல தேவ சமூகத்தை விட்டு வேற ஒரு கண்ணுக்குட்டிகள நமக்காக செய்து கொள்றோமா? அப்படிங்கிற இத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே, இந்த சமூகம், உங்க பிரசன்னம் ஒரு அகமகிழுதல் ஆண்டவரே. ஒரு மோசேயால 40 நாள் சாப்பிடாம, ஆண்டவரே தண்ணி குடிக்காம கூட இருக்க முடியுதே ஆண்டவரே. அப்பா ஒரு இயேசு கிறிஸ்துவால வனாந்தரத்துல உங்க சமூகத்துல 40 நாள் இரவும் பகலும் அப்படியே உபவாசம் இருக்க முடியுதே அப்பா. எப்படி ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் இருக்க முடிகிறது? உங்க சமூகத்துல அவ்வளவு பேரின்பம் இருக்கா? அவ்வளவு நித்திய மகிழ்ச்சி இருக்கா? பரிபூரண சந்தோஷம் இருக்கா? அதை எங்களுக்கும் காண்பீங்க அப்படிங்கிறத நம்ம திருப்பி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த ஆசை கிரியை பண்ணட்டும். ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த ஆசை வரட்டும். அந்த பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த அந்த பரிபூரண சந்தோஷம், அந்த நித்திய பேரின்பம் எங்களுக்கும் வேணும் ஆண்டவரே. ஒரு தாவீதால சொல்ல முடியுதே, நித்திய பேரின்பம் உண்டு அப்படின்னு சொல்லி. அந்த பேரின்பத்த நாங்க ருசிக்கணும் அப்பா. இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் தருகிற தேவனே, எங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் எங்கள கூட்டிக் கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. உங்க சமூகத்துக்குள்ளாக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நாங்களும் பிரவேசிக்கணுங்கிறது நம்ம ஜெபமாக மாறட்டும். அடுத்ததாக சங்கீதம் 100ல சொல்லப்படுகிறது. அவர் வாசல்களில் துதியோடும், அதாவது என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ்கிவிங் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அப்படின்னு சொல்லி. அப்ப நன்றி நிறைந்த இருதயத்தோட தேவனை நோக்கி பாடி, தேவனை நோக்கி துதிக்கும் போது அவருக்கு அது பிடிக்குது. அவருடைய நாமத்தை நம்ம சோஸ்தரிக்க அது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அதனால அப்படியே அவர் அவர் நமக்கு நினைத்த நன்மைகள் நட நட எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அத்தனை நன்மைகளையும் கண் முன்னாக காண்பித்தேன். தேவனே, நீர் பெரியவர் அப்பா. நான் பல சூழ்நிலை நீங்க சொன்னத நாங்க செய்யல ஆண்டவரே. பல வேளையில உம்மை விட்டு தூரம் போனேன் அப்பா. ஆண்டவரே, உங்க சமூகத்தை உதறி தள்ளிவிட்டு போன நாட்களும் உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்கள ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி நிறைந்த இதயத்தோட எங்களுக்கு இன்னும் நல்லவராய் நீர் இருக்கிறீரே. இன்னும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன் தந்து அப்பா உம சமூகத்துல கூடுறதுக்கு பாக்கியம் தந்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு பாடல பாடுவோமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, உம்மையே நான் வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன் சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த அந்த அவருடைய கோட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோங்கிறத இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கோட்டோடைய வாசல்கள், அவருடைய வாசல்கள்ல துதியோடும் பிரவேசிக்க போகிறோம். அப்படியே அவர் அந்த இந்த வரிகள பாட அவருடைய அந்த கோட்ஸ்குள்ள நம்ம பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்த பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இழுத்து கொண்டு போகிற தன்மையாக மாறட்டும். உண்மையாய் வாய்களை திறந்து தனியா போகணும்னா போயிடுங்க. எங்கேயாவது யாராவது பார்க்கக்கூடாதபடிக்கு அதாவது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதான்னு சொல்றார் இல்லையா? ஏன்னா அவரால மட்டும் தான் நம்ம முக ரூபங்கள் பார்த்தாலும் அவருக்கு கேலியாய் தெரியாது. அவரால மட்டும் தான் நம்மளுடைய வார்த்தைகள பார்க்கும்போது அது வந்து அவருக்கு ஏதோ சும்மா பேசுறாங்க அப்படிங்கிற மாரி இருக்காது. அவர்தான் நம்மளுடைய துதிகள பிரியப்படுகிற தேவன். அவர் பிரியப்படுகிற தேவன். அவரை பிரியப்படுத்தும் வண்ணமாக ஒரு தனியா அறையில அங்கேயே
டிஸ்டர்ப் ஆகாத மாரி, நமக்கு விடுதலையோட ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தனியா ஒரு இடத்துல எங்க குறிக்கப்பட்டிருக்கிறதோ, அதே இடத்துல போயிட்டு முழங்கால்ல நிக்க முடியுமானா முழங்கால்ல நின்று, அல்லது நி க அ ஒரு எழும்பி நின்று ஆண்டவர துதிக்க முடியுமானா துதித்து, கைகளை உயர்த்த வேண்டுமானாலும் உயர்த்தி, விடுதலையோட ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்த கண்டிப்பா நம்ம உணர்வோம். அப்படியே பாடலாமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 உயர்த்தி அவருடைய நாமத்தை இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக இயேசுவே, இயேசு அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த ஒரு பருத்தி மேயுக்கு ஆண்டவரால தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்னு சொல்லும்போது அவன் கண்களை திறக்கும்படியாக ஆண்டவர் அவனுக்கு மேல இரக்கமானாரே. அதே போல அவருடைய நாமத்தை உரத்த சத்தமாக நம்மளால முடியும் வரை இந்த வானம் கிளியும் வரை சொல்லுவாங்க இல்லையா, வானம் கிளிய ஆர்ப்பரிப்பேன்னு சொல்லி, அதே போல நம்மளால எவ்வளவு முடியுமோ அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது ஒரு லகுவாகும். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க ஆரம்பிப்போம். அப்படியே அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? இஸ்ரவேலின் ராஜாவே, அவரே ராஜா, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 இயேசு நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறதற்கு எங்களுக்கு ஒரு கிருபைகள தாங்க ஆண்டவரே. இன்னும் உங்க பிரசன்னத்துல நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் எங்கள வழிநடத்துங்க ஆண்டவரே. அடுத்ததாக அப்படியே நம்ம பார்த்தோம்னா, எது ஆத்மீக புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதாக புத்தியுள்ள ஆராதனை ரோமர்ல சொல்லப்படுகிறது. அதே போல ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். ஏன் நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம எங்கெங்கேயோ போய் நம்ம பார்வைகள்ல, ஒருவேளை நம்ம சிந்தைகள்ல, அல்லது நம்மளுடைய இருதயத்துல எதன் மேலமையாவது ஒருவேளை இச்சைகள் மூலமாகவோ, அல்லது ஒரு பொறாமைக்கு இடம் கொடுத்திருக்கலாம், ஒரு கோபத்திற்கு இடம் கொடுத்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கீழ்ப்படியாமைக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். நம்மள சுத்திகரிக்கணும்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அது ஆண்டவர் கதவை தட்ட மட்டும்தான் செய்வார். ஆனா நம்ம திறந்து கொடுத்தா அதான் அவரால் உட்பிரவேசிக்க முடியும். அதே போலதான் ஆண்டவரே, அப்பா, நாங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். we surrender ourselves Lord. அப்பா, எங்களை ஒவ்வொருத்தரையும், அப்பா, நீங்க எங்களுக்குள்ளும் புறமும் சென்று எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்
அப்பா. அறிக்கை பண்ணுவோம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே நான் என்னென்ன காரியங்களுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்திருந்தனோ, அதிலிருந்து ஆண்டவரே இவைகள் எல்லாத்தையும் எடுத்து கண்ட்ரோல உங்க கரத்துல கொடுக்கிறேன்ப்பா. அப்படின்னு சொல்லுவோமா. சொல்லிட்டு அப்படியே நம்ம பாடலாம். ஒரு இங்கிலீஷ் சாங்க. ஐ சரண்டர் ஆல் அப்படிங்கிற சாங்க. ஆண்டவரே நான் அனைத்தையும் உங்க கரத்துல கொடுக்கிறேன்ப்பா. என்னால என்னால இந்த ஜீவியத்த நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நீ சொன்னதின்படி. அப்பா என்னையே என்னையே ஆண்டவரே என்னுடைய ஆத்மா, ஆவி, சரீரம், என்னுடைய பொருட்கள், என்னுடைய அனைத்தும் அப்பா உமக்கே சொந்தம்னு சொல்லி பாடலாமா? Here I am down on my knees again, surrendering all, surrendering all. Find me here, Lord, as you draw me near, desperate for you, desperate for you. I surrender. அப்படியே சொல்லலாம். அப்பா we surrender ourselves Lord. அப்பா எங்களுடைய fleshy thoughts, எங்களுடைய fleshy worldly things எல்லாமே பொருட்கள் அனைத்தையுமே எங்க குடும்பம் அனைத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜீவ பலி அப்படிங்கிறதுனா அவர்கிட்ட அப்படியே அவர் சுகந்த வாசனையாக முகரத்தக்கதாக அவர்கிட்ட பலிபீடத்துல நம்மள கொடுக்கிறதுதான். அடுத்ததாக drench my soul ஆண்டவரே. mercy and grace unfold ஆகி எங்களுக்குள்ள அந்த ஹங்கர் and thirst பெருகட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே பாடலாமா? Drench my soul as mercy and grace unfold. Hunger and thirst, I hunger and thirst. With arms stretched wide, I know you hear my cry. Speak to me now, speak to me now. I surrender, I surrender. I want to know you more. I want to know you more. I surrender. I surrender. I want to know you more. I want to know you. இன்னும் அப்பா இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளணும். இன்னும் அதிகமாய் உம்மை பத்தி தெரிந்து கொள்ளணும் அப்பா. அந்த ஆழம், அகலம், உயரத்த, உங்க அன்பின் ஆழத்த, உங்க அறிவின் அந்த உச்சத்த, அப்பா எந்தெந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருப்பீங்கங்கிறத, அந்த தன்மைகள் ஒவ்வொன்னும் ஏலோகீமாக, அடோனாயாக, எல்ஷடாயாக, ஏலோகீமா இருக்கிற தேவனே, ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துங்க அப்பா. ஒரு ஆகாருக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. ஒரு ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினீரே. எங்களுக்கு உங்க தன்மைகள் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்துங்க அப்பா. நீர் எப்படி இருக்கிறீர்? எங்கள் மேல எப்படி பாசமா இருக்கீங்க? என்னென்ன எங்களிடம் எதிர்பார்க்கிறீங்க? நாங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? என்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களை வெளிப்படுத்துங்க. இன்னும் உங்களை அறியணும். திருப்பி பாடலாமா? I surrender. I surrender. சரண்டர்னா என்ன அர்த்தம்? நான் என்னோடது எல்லாத்தையும் வைக்கிறேன் ஆண்டவரே. இனி உங்களோடது. இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெறும் பிளாங்க் பேப்பர உங்கட்ட குடுக்குறேன். அப்பா நீங்க எழுதி தாங்க. என்ன எனக்கு பிரியமோ, என்ன எனக்கு செஞ்சா கரெக்ட்டா இருக்குமோ, என்னுடைய அனைத்து பிளான்ஸும் உங்க கரத்துல இருந்து வரட்டும் அப்பா. நான் எழுதுற பிளான்ஸ் இல்ல ஆண்டவரே. நீர் எழுதி குடுங்க. நான் சைன் போட்டு குடுக்குறேங்கிறது தான் அந்த சரண்டருக்கான அர்த்தம். வெறும் பிளாங்க் பேப்பர்ல ஐ புட் மை சிக்னேச்சர் லார்ட். டேக் மை லைஃப் அண்ட் யூஸ் இட் ஃபார் யோர் பர்ப்பஸ். டூ இட் பை யோர் வில் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் அந்த சரண்டருக்கான அர்த்தம். திருப்பி அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே இன்னுமே அறியணுமாப்பா அப்படின்னு சொல்லி பாடலாம். I surrender, I surrender. I wanna know you more. I wanna know you more. I surrender, I surrender. I wanna know you more. I wanna know you more. Like a rushing wind, Jesus breathe within. Lord,
Lord, have your way in me like a mighty storm still within my soul. Lord, have your way. Lord, have your way in me. அப்பா, have your way ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற அனைத்து தடைகளும் என்னென்னலாம் நாங்க உம்மை விட்டு பிரிக்கும்படியாக தடைகளாக தடுப்பு சுவர்களாக எடுத்து வச்சிருக்கோமோ அனைத்து தடைகளையும் உடைத்து என் தேவனே நீர் எங்களுக்குள்ளாக வழியை கிரியேட் பண்ணுங்கப்பா. எங்களுக்குள்ளாக பிரவேசிங்கப்பா. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் நாங்க இன்னும் பிளைண்ட் ஃபோல் ஆகி கட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்த கட்டப்பட்ட ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவரே உங்க தெய்வீக வல்லமை ஆண்டவரே தடை புரண்டு ஓடுற பெரு வெள்ளத்தை போல எங்களோட அனைத்து தடைகளையும் நீக்கும் வண்ணமாக அப்பா எங்களுக்குள்ளாக பிரவேசிங்கப்பா. அனைத்து இடங்களுக்குள்ளயும் ஆண்டவரே அனைத்து பயங்களுக்குள்ளயும் நாங்க பயந்து இருக்கிற காரியங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்க உங்களை லிமிட் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் உண்டு ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போகும்படி என்னென்ன நாங்க தடுப்பு சுவரான பாவங்களை கூட வைத்திருக்கிறோம் அப்பா. அனைத்தையும் உங்க கரத்துல சரண்டர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஒரு மைட்டி விண்ட போல ஆண்டவர் ஒரு ரஷிங் விண்ட போல ஆண்டவரே எங்களுக்குள்ளாக எங்க ஆத்துமாக்களை ஸ்டிர் பண்ணத்தக்கதாக அசைக்கத்தக்கதாக நீங்க எங்களுக்குள்ளாக பிரவேசிங்க ஆண்டவரே. அப்படியே சொல்லி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக பிரவேசிங்க. இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லுங்க. பிரவேசிங்கப்பா. எங்களுக்குள்ளாக கிரியை நடக்கட்டும் ஆண்டவரே. உங்களை விட்டு எது எங்களை தடுக்கிறதோ உமது அன்பை நாங்க புரிந்து கொள்ளாதபடி எது எங்களை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி இருக்குதோ அனைத்து ஆண்டவரே அந்த மீன் செதில் போன்ற காரியங்கள் பவுலின் கண்கள் இருந்து விழுந்தது போல எங்களுடைய இருதயத்துல இருக்கிற சிதல்கள் எல்லாம் விலகட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க அப்பா. கல்லான இருதயம் அசைக்கப்படட்டும் அப்பா. உங்க வல்லமை எங்களுக்குள்ளாக பாயட்டும் ஆண்டவரே. ஒரு ரஷிங் விண்ட போல ஒரு மைட்டி ஸ்டாம போல எங்களுக்குள்ளாக கிரியை செய்யுங்க அப்பா. எங்களுக்குள்ள கிரியை நடப்பீங்க அப்பா. நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. Like a rushing wind, Jesus breathe within. Lord, have your way. Lord, have your way in me like a mighty storm still within my soul. Lord, have your way. Lord, have your way in I surrender. I surrender. I want to know. I want to know you more. I surrender. I surrender. I want to know you more. I want to know you more. ஆமெனப்பா. அப்படியே உம்மை உம்மை ஆண்டவரே எங்க இருதயத்திற்குள்ளாக எங்களுடைய ஒவ்வொரு ஆத்துமாவுல இருக்கிற அனைத்து தடைகளையும் நீக்கும்படியாக உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளாக பிரவேசிங்க. எங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க புத்தி உள்ள ஆராதனை சொல்லியிருக்கீங்களே. இதுதான் புத்தியாய் பண்ணுகிற ஆராதனைன்னு எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்களே. அப்பா அதன்படியாக எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பிரவேசிங்க. நீங்க பிரவேசிங்க. ஆமென். அடுத்ததாக அந்த அவுட்டர் கோர்ட்ல இருக்கிற காரியத்தை தான் பார்க்க போறோம். முதல்ல இருக்கிறது என்னன்னா ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ். அதாவது ஒரு பலிபீடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெளிப்பிரகாரத்துல என்ன இருக்குன்னா முதல்ல அந்த பலிபீடம் இருக்கு. அடுத்தது அந்த ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு. இங்கதான் காளைகளையும் அந்த இரத்தம் சிந்துதல் கூடிய அனைத்து பொருட்களும் ஒரு ஆடுகளையோ அனைத்தையும் பலியிடுகிற ஒரு தன்மை இந்த ஆல்டர்ல தான் நடந்திருக்கு. ஸோ இந்த இதுல நீட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணீர் தொட்டியில போய் அவர் வந்து தன்னை முழுவதுமாய் கழுவுகிறார், தன்னை சுத்திகரிக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுதான் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்காக பலிபீடத்துல எப்படி அவரு நம்ம வந்து நம்ம பலிபீடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரை நம்மள கண்ட்ரோல்குள்ளாக கொண்டு வர வச்சுட்டோம் இல்லையா? இப்போ அவர் தான் நம்மள கண்ட்ரோல் பண்றாரு. இப்போ அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தம் தான் அத கூட தான் நம்மளால அடுத்ததுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அதுதான் நம்மள சுத்திகரிக்க முடியும். அதுதான் இந்த நமக்காக பலியாக இடப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் ஒரு பாவ நிவாரண பலியாக நமக்காக இடப்பட்டார் இல்லையா? அந்த தான் நினைத்து நம்ம இப்போ அந்த அடுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். நம்மளுடைய குட் ஒர்க்ஸோ நான் டெய்லி பைபிள் ரீட் பண்ணேன், நான் டெய்லி ஜெபிச்சேனா,
இத்தன பேருக்கு பிரயோஜனமா இருந்தேன் இப்படிங்கிற காரியங்களும், இத்தன பேர நான் என் கைகள்னால ஆசீர்வதித்தேன். இத்தன என்னுடைய பணத்தை வைத்து அவர்களுக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படிங்கிற நம்மளுடைய எந்த குட் ஒர்க்ஸும் இங்க ஒர்க் ஆகாது. இங்க ஒர்க் ஆகுற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய ரத்தம் மாத்திரமே. நம்மள நீதிமானாக மாற்றுகிற ரத்தம். நம்மள சுத்திகரிக்கிற அந்த ரத்தம். வசனம் சொல்லுகிறது இந்த அ இந்த சம்பவத்துல என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த வசனம், "ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகர்த்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும்." அப்டின்னு சொல்லப்படுது. அடுத்தது பின்பு இது வந்து ஆட்டுக்கடாக்கு பலிபீடத்தின் மேல் தகர்த்தாச்சு. மற்றொரு ஆட்டுக்கடாவ எடுத்துட்டு வந்து, அத நிறுத்தி, அதோடைய தலையின் மேல ஆரோனும் அவன் குமாரனும் இப்ப ஆரோனும் அவன் குமாரனும் தான் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ அவங்கள சுத்திகரிக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஒரு ரிச்சுவல வச்சிருக்காரு. இப்போ இதுல தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஆட்டுக்கிடா மேல இவங்க கைகள வைக்கிறாங்க. உள்ள போகக்கூடியவங்க அந்த ஆட்டின் மேல கைகள வைக்கிறாங்க. இதுதான் நம்ம செஞ்சோம். நம்மளுடைய நம்மளுடைய ஜீவ பலியாக நம்மள ஒப்புக்கொடுக்க அவர் மேல நம்ம கை வைக்கிறோங்கிற அதுக்கான அர்த்தம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த கடாவை அடித்து, அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, அத என்ன பண்றாங்கன்னா, ஆரோனின் வலது காது மடல், அவன் குமாரனின் வலது காது மடல், அப்புறம் அவனுடைய வலது கையின் பெருவிரல், அவர்களுடைய வலது காலின் பெருவிரல், இப்படின்னு சொல்லி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் சுற்றிலும் தெளித்து, பலிபீடத்தின் மேலே இருக்கும் இரத்தத்தாலும் அபிஷேக தைலத்தினாலும் கொஞ்சம் எடுத்து, ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாகும்படி அவைகளின் மேல் அவன் வஸ்திரங்களின் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லுது. அவங்கள பரிசுத்தமாக்கும்படியாக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய காதுல, அவங்களுடைய கையில, அவங்களுடைய கால்ல இப்படி ஒவ்வொரு இதுலயும் அந்த ரத்தத்தை வைக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, அந்த ரத்தம் இவங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இததான் இப்போ அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் ஒரு ஆட்டோடைய பலி நம்ம கொண்டு போகல. நமக்காக குற்றமற்ற இரத்தத்தை சிந்தின நம்மளுடைய தேவாட்டுக்குட்டியாகிய தேவனுடைய அந்த இரத்தத்தை சுமந்து கொண்டு நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமாக்க முடியும். இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய காதுல ஏன் வைக்கணும்? அவன் காதின் வழியாக கேட்ட காரியங்கள், அவன் கண்ணின் வழியாக பார்த்த காரியங்கள், அவன் கையின் வழியாக செய்த காரியங்கள், அவன் காலின் வழியாக செய்த பாவங்கள், இதன் அனைத்திலிருந்தும் அவன் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா அதற்கு அந்த இரத்தத்தை அவன் மேல பூசிதான் ஆகணும். இததான் ஆண்டவர் நமக்காக இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களையும் அவர்கிட்ட கொடுக்க போறோம். ஆண்டவரே, எங்கள சுத்திகரிங்க அப்பா. நாங்க செஞ்ச பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்களினால பண்ண பாவங்கள், ஒருவேளை உமக்கு விரோதமாய் இச்சித்தவைகள், உமக்கு பிரியமில்லாத காரியத்தின் மேல எங்கள் இருதயங்களை வைத்த காரியங்களா இருக்கலாம் அப்பா. ஒருவேளை எங்களுடைய செவிகள் உமக்கு பிரியமில்லாததை கேட்டிருக்கலாம். ஒருவேளை எங்களுடைய வாய்கள் உமக்கு பிரியமில்லாதவைகளை பேசியிருக்கலாம். ஆண்டவரே, எரிச்சல் வரக்கூடிய, பிறரை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசியிருக்கலாம் அப்பா. ஒருவேளை எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம, ஆண்டவரே, எங்களுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு விரோதமாக போர் செய்துன்னு சொல்றதின்படி, அப்பா, அவைகள் அனைத்தும் ஆண்டவரே உமக்கு விரோதமாக போர் செய்ததே அப்பா. அவைகள் ஒவ்வொன்னையும் மன்னிங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தை சுத்திகரிங்க. எங்க சிந்தையின் மேல உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்களுடைய கண்களின் மேல உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்களுடைய காதுகளின் மேல உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்களுடைய வாயின் மேல உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. எங்கள் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்கள் கால்கள் பரிசுத்தம் படுத்தப்படட்டும் அப்பா. எங்கள் இருதயத்துல வர்ற சிந்தனைகள் பரிசுத்தப்படுத்தப்படட்டும். ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னையும் ஒப்பு கொடுப்போமா. என்னென்ன ஞாபகப்படுத்துகிறாரோ, ஆமென் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்க அறிக்கையிடுகிறோம் அப்பா அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுவோமா. ஆண்டவரே, அறிக்கையிடுகிறோம் அப்பா. இனி அவைகள் எங்கள் மேல ஆளக்கூடாதப்பா. பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக அந்த ரத்தம் எங்கள் மேல சுத்திகரிக்கட்டு செய்யட்டும் அப்பா. எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்களை கிளென்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை உள்ளும் புறமும் சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா, உங்க ரத்தம் எவ்வளவு வல்லமையானதுங்கிறத நாங்க வாசிக்கிறோம் அல்லவா. அது மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிக்கும்னு வசனம் சொல்லுது அப்பா. செத்த கிரியைகள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு நாங்க ஒருவேளை தூரம் போயி, எங்க இருதயம் ஒருவேளை சோர்ந்து போய், சோரம் போன இருதயமாக, ஒருவேளை அதற்கு ஒரு ஒரு குஷ்டரோகியின் கை சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து எவ்வளோ நெருப்ப பக்கத்துல கொண்டு போனா கூட, அது வந்து அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வராது. அதன்போல் நம்ம இருதயம் ஒருவேளை சூடுண்டு போயிருக்கலாம். நம்ம இருதயம் அவரை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். திருப்பி திருப்பி அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்ய 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 நம்ம இருதயம் அப்படியே சூடுண்டு போய் எவ்வளோதான்
ஒரு லைட் அடிச்சாலோ, எவ்வளோதான் ஒரு தீய வச்சா கூட, ஒரு லெப்ரசி பீப்பிள்க்கு எப்படி கை வந்து சூடாதோ, அதே போல நம்மளுடைய இருதயமும் மாறிடும். ஆனா அவருடைய ரத்தம் பாய பாய அந்த மனசாட்சியின் செத்த கிரியைகள ஆண்டவரால சுத்திகரிக்க முடியும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 9ல நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லுது. அப்பா, இப்போ ஒப்பு கொடுக்கலாமா? எங்க மனசாட்சியில இருக்கிற செத்த கிரியைகள் அனைத்தையும் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க இரத்தமானது அவைகளை சுத்திகரிக்க வல்லதுங்கிறத வாசிக்கிறோம். உங்க வசனம் உண்மையானது ஆண்டவரே. அது அது ஆண்டவரே பரிசுத்தமானது ஆண்டவரே. எங்களை பரிசுத்தம் பண்ணக்கூடிய அந்த இரத்தத்தை அப்பா நாங்க கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த பரிசுத்தம் உண்டாகட்டும். எங்கள கிளென்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அடுத்ததாக அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சகல பாவங்களையும் நீக்கும். ஆண்டவரால எந்த பாவத்துக்கும் லிமிட்டே கிடையாது. நம்ம திருப்பி திருப்பி செஞ்சவங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஒரு அ நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னு சொல்லி எத வச்சு சொல்றாரு? இந்த ரத்தம் அவனை எழும்ப பண்ணும். அவனுக்குள்ள இருக்கிற ரைச்சியஸ்னஸ் அவனால உண்டாக்கப்பட்டதுல அது சிலுவையில் சம்பாதித்தது. அந்த கிராஸ்னால சம்பாதிக்கப்பட்டது. ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற அந்த கல்லனுக்கு எப்படி அந்த கிருபை கிடைத்தது? அவனுக்கு அந்த கிராஸ்ல இருக்கிற அந்த தேவனை பார்த்து என்னையும் நினைத்துக் கொள்ளும்னு ஒரு வார்த்தை சொன்னான். அதன் மூலமாய் அவனுக்கு அந்த பரலோக பாக்கியம் கிடைத்தது. நம்மளுடைய ஒர்க்ஸ் இல்ல, நம்மளுடைய காரியங்கள் இல்ல. நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் அவருடைய இரத்தம் மாத்திரமே சுத்திகரிக்கும். நம்ம கூப்பிட்டால் போதும் தேவன் வருகிறவர். நம்ம ஒப்பு கொடுத்தால் போதும் சுத்திகரிக்கிறவர் அல்லவா? அவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். அடுத்து என்ன ஒரு காரியம் சொல்லப்படுகிறது? நமக்கு தைரியம் உண்டாகும் அவருடைய இரத்தத்தினால. புதிதும் ஜீவனுமா ஒரு ஆசாரியனால கூட தைரியமா அந்த பிரவேசிக்க முடியாத போது, ஆனா அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திற்குள்ளாக நம்மளை ஒரு அந்நியராய் இருந்த இந்த ஸ்தலத்துக்குள்ளலாம் நம்மளால போக முடியாது. ஒரு மாம்சமான நம்ம புறஜாதியார்களாக இங்க எண்ணப்படுகிறோம். ஆனா ஆவிக்குள்ளாக தேவன் நம்மளை அந்த இரத்தத்தின் வழியாக நம்ம இழுத்து செல்லுகிறார் அல்லவா? அந்த தைரியத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறார் அல்லவா? அதை அறிக்கையிட்டு நம்ம அப்படியே ஜெபிக்கணும். அடுத்ததாக இயேசு இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்போ பரிசுத்தம் பண்ணபடியாக தான் அவர் பாடுபட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அதுக்கு அவர் வந்து சொல்லிட்டு மாத்திரம் போறவர் இல்ல. அதற்கான வழியையும் செய்துவிட்டு போனவர். நமக்கு பரிசுத்தத்தை அந்த சிலுவையினால அவர் வந்து கிஃப்ட்டா வாங்கி குடுத்திருக்காரு. அந்த ஜனத்தை பரிசுத்தம் பண்றதுக்காக நான் இந்த ரத்தத்தை சிந்திருக்கேன்னு சொல்லி இப்ப நம்ம கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி அந்த தைரியத்தை எங்களுக்கு குடுங்கப்பா. அந்த தைரியத்தை குடுக்கிற இரத்தத்தை எங்கள் மேல தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தமாக்குகிற அந்த இரத்தத்தை எங்களுக்குள்ளாக தெளித்து ஜெபிக்கிறோம். சகல பாவங்களையும் ஆண்டவரே நாங்க செய்திருக்கிற அனைத்து பாவங்களையும் அப்பா உங்க இரத்தம் சுத்திகரிக்க வல்லது. எங்களை ஒரு விசை கழுவுங்கப்பா. எங்களுடைய மனசாட்சியின் செத்த கிரியைகளற எங்களை ஒரு விசை சுத்திகரிங்கப்பா. எங்களுடைய அனைத்து காரியங்களும் உயிர் பெறத்தக்கதாக உங்க ரத்தம் எங்களுக்குள்ளாக கிருபை செய்யட்டும். அந்த ரத்தத்த பத்தி வசனம் சொல்லுது, ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ரத்தத்தை நோக்கி பாவ தோஷம் நீங்கிட மீட்பரின் ரத்தம் தானேங்கிற வார்த்தைகளை அப்படியே பாடலாமா? பாவ தோஷம் நீங்கிட மீட்பரின் ரத்தம் தானே தீய குணம் மாற்றிட மீட்பரின் ரத்தம் தானே மெய்யாம் ஜீவனதே பாவம் போக்கும் நதி வேறே நதியை அறியே மீட்பரின் ரத்தம் தானே மீட்பரின் ரத்தம் தானே. அடுத்ததாக ஸ்பீடா கொஞ்சம் டைம் இல்லாததுனால ஸ்பீடா போறேன். அடுத்ததாக வர்றது உட்பிரகாரம். அந்த உட்பிரகாரத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வருகிறது ஒரு 7 விளக்கு தண்டு. இந்த விளக்கு தண்டு எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த இடத்த இந்த ஆசரிப்பு கூடாரத்த பார்த்தீங்கன்னா, உள்ள வெளிச்சத்துக்கு வேற எதுவுமே கிடையாது. இது ஒண்ணு தான் அந்த வெளிச்சம். ஸோ இப்போ நம்ம உலகத்திலிருந்து அப்படியே பிரகாரங்களின் வழியாக அப்படியே தேங்க்ஸ் கிவிங்கோட பலிபீடத்துல நம்மள இது பண்ணி நம்மள கிளென்ஸ் பண்ணி அடுத்த ரவுண்டுக்குள்ள வரும்போது அடுத்தது என்ன இருக்குன்னா, இருட்டான ஒரு இடம். ஆனா அதுல ஒரு 7 விளக்குகள் எழுந்து கொண்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவியானவருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உள்ள வர வர இந்த இருளான காரியங்கள் அப்படியே வெளிச்சமாகும். எப்படி வசனம் சொல்லுகிறதுல ஒரு இருள் வந்து அதை அங்க இருக்க முடியாது வெளிச்சம் இருக்கிற இடத்துல. அதுதான் இங்க. நம்மளுடைய செத்த கிரியைகளற நீக்கி சுத்தமாக்கின தேவன். இன்னும் தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்கிறதற்கு, இன்னும் அதுல இன்னும் நெறைய பொருட்கள் இருக்கு. சமூகத்து அப்பங்கள் இருக்கிறது. இன்னும் அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அதற்கு நம்ம கண்கள் திறக்கப்பட்டவர்களாக மாறணும். அப்ப அந்த வெளிச்சம் நமக்கு தேவை. ஆவியானவருடைய அந்த வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரையா இருக்கிற அந்த வனாந்தரமான ஒரு இருளடைந்து இருக்கிற அந்த காரியங்களுக்குள்ளாக அவருடைய ஆவி போகும்போது, அது மகா பெரிய ஒரு பெரிய சேனையாக நிக்கும்னு வசனம் சொல்லுது. அதுதான் எசேக்கியேல் 37ல வாசிக்கிறோம். அந்த அந்த எலும்புகள் அது யார் எலும்புனே கண்டுபிடிக்க முடியாது இருக்கிற அந்த எலும்புகளுக்குள்ளாகவும் தேவா ஆவி உள்ளே பிரவேசிக்கும்போது, அது பெரிய மகா திரளான சேனையைப் போல நிற்கும்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்மையும் எழுப்பி நிற்க இன்னும் ஆமா கிளென்ஸ் ஆயாச்சு. கிளென்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்டின்னா, ஆவியானவர் நமக்குள்ளாக விடுதலையாக கிரியை செய்ய விடுகிறது. ஏன்னா, அவரு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளாக நம்மளை நடத்துவார். இன்னும் ஆண்டவர நல்லா நமக்கு பிரதிபலிப்பார். ரெஃப்ளெக்ட் பண்ணுவார். ஜீசஸ் எப்படி இருப்பாருங்கிறத நமக்கு சொல்லிக் குடுக்கிறவர், போதிக்கிறவர், நம்மளை தேற்றுகிறவர், நம்மளை உயிர்ப்பிக்கிறவர் அந்த ஆவியானவர் தான். அவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இன்னும் பிரவேசிங்கப்பா. இந்த செத்த எலும்புகள் இருக்குது ஆண்டவரே. அந்த காரியங்களுக்குள்ளாக நீங்க பிரவேசிங்கப்பா. நதியாக பாய்ந்து செல்லுங்கப்பா. வாங்கப்பா. வாரும்னா ஏதோ பரலோகத்துல இருந்து வாங்க அப்படின்னு சொல்றது இல்ல. எங்களுக்குள்ளாக இன்னும் நிரப்புங்க. என்னுடைய ஃப்ளஷ் நெறைய இடத்த பிடிச்சிருக்கப்பா. அது இல்ல ஆண்டவரே. இன்னும் உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கங்கிறதா அந்த பாடலா பாடலாமா? வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும் ஆளுகை அவர் கையில ஒப்பு கொடுப்போமா? வாரும் தூய ஆவியே இனி நாங்க இல்லப்பா உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும் அக்கினியும் நீர் பெருங்காற்றும் நீரே பெருமழை போல் அக்கினியாய் வாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக பெருங்காற்றாக வீசுங்கப்பா. பெருமழை போல ஒவ்வொருத்தருக்குள்ளாக இந்த நேரத்திலேயே நீங்க இன்னும் நிரப்பும்படியாக வாஞ்சிக்கிறோம் அப்பா. உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அத அறிக்கை பண்ணுங்க. அப்பா எங்களுக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. எப்படி வசனம் சொல்லுகிறதுனா தாகமுள்ளவனுக்கு தான் தண்ணீராம். தாகமா கேட்க 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 தான் அந்த தண்ணீர் நமக்கு கொடுக்கப்படும். அப்படியே ஜெபிக்கலாமா ஆண்டவரே எங்களுக்கு அந்த தாகத்தை உண்டு பண்ணுங்கப்பா. அந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவரே பெருங்காற்றானவரே, அக்கினியானவரே, தாகம் தீர்க்கிறவரே, ஆலோசனையின் தேவனே, உங்க பெருமழையாக எங்களுக்குள்ளாக பிரவேசிங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்கப்பா. தேவ பிரசன்னத்தை எங்களுக்குள்ளாக நாங்க அனுபவிக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளாக இப்பொழுதே நீர் கடந்து வாங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற நாங்கள் சிறுகவும், நீர் பெருகவும் வேணும் ஆண்டவரே. அப்ப எங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த மண்ணோட இருக்கிற அந்த ஆத்துமா, மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு தாவீது சொல்றதின்படி இந்த மண்ணாசையிலிருந்து எங்களை விலக்குங்க ஆண்டவரே. பாவ கிரியைகள்ல இருந்து எங்களை நீக்கி சுத்திகரிக்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எங்களுக்கு இன்னும் விளங்க பண்ணுங்கப்பா. தேவனை எங்களுக்கு இன்னும் நியர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இந்த என்கவுண்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட எங்களுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. நீர் தேற்றுகிற தேவன் ஆண்டவரே. நீர் வந்து ஆலோசனை கொடுக்கிற தேவன் அல்லவா. எங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இன்னும் ஆவியானவருடைய பிரசன்னத்தை நான் இன்னும் அனுபவிச்சது இல்ல அப்படின்னு கேட்கிறவங்க கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி அப்பா எங்களுக்குள்ளாக விட்டு கொடுக்கிறோம் தாகமுள்ள உன்மேல்
தண்ணீர் இந்த வார்த்தை தான். தாகம் எங்களுக்குள்ள நமக்குள்ள பெருகணும். எவ்ளோ நம்ம கேப் கிரியேட் பண்ணி குடுக்குறோமோ, அவ்ளோ கேப்ப தான் அவரால நிரப்ப முடியும். ஆண்டவரே எனக்கு வேணும். எவ்வளவு உண்மையாய், எவ்வளவு அந்த இ அ அந்த ஆசையோட, அந்த வாஞ்சையோட கேட்க கேட்க அவர் நிரப்புவார். அவருடைய வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும். அவருடைய கிரியை நம்மளை நிரப்பும். நம்மள பலவான்களாய் நிற்க பண்ணும். நமக்கு அவருடைய கிஃப்ட்ஸ குடுக்கும். நமக்கு அவருடைய கனிகள கொண்டு வரும். அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? அவர இன்னும் வாஞ்சித்து கேட்கலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் அப்பா. எங்க ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் நீங்க பிரவேசிங்க ஆண்டவரே. அப்பா தாகத்தை கொடுக்கிறவர், தாகத்தை தீர்க்கிறவர் நீர் அப்பா. உங்க ஜீவ தண்ணீரால எங்களை நிரப்புங்க. இனியும் தாகமடைய மாட்டான்னு சொன்ன அந்த வசனம் எங்களுக்குள்ளாக நிறைவேறத்தக்கதாக உங்க ஆவியானவரின் பிரசன்னம் இப்பொழுது எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாக அசைவாடட்டும் அப்பா. வானங்கள் திறக்கப்பட, ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட, அப்பா வெறுமையான இடங்கள்ல நீர் உங்களுடைய ஜீவ நதியாக பாய்ந்து செல்லுங்க அப்பா. செத்த கிரியைகள் சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாக பிரவேசிங்க அப்பா. ஆண்டவரே தாகமாய் கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக நீங்க கிரியை செய்யுங்க அப்பா. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. முற்றிலுமாய் நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. ஆளுகையை வாஞ்சிக்கிறோம். உங்ககிட்ட கண்ட்ரோல கொடுக்கிறோம். உங்ககிட்ட கண்ட்ரோல கொடுக்கிறோம் அப்பா. அப்படியே திருப்பி திருப்பி சொல்லுவோமா, அறிக்கை பண்ணுவோமா, உங்ககிட்ட கண்ட்ரோல கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆட்கொள்ளுங்க அப்பா. இருளான தேசத்துல வெளிச்சத்தை கொண்டு வருகிற தேவன் நீர் அப்பா. எங்களுக்குள்ளாக இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நீர் அப்பா. எங்களுடைய வனாந்தரத்தின் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றுகிற தேவனே அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி அப்பா ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு மறுரூபத்தின் நாளாக மாறலாம். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு அந்த கிஃப்ட தரலாம். அந்த கிருபையை தரலாம். ஒருவேளை எந்த ஒரு கனிகளை கொடுக்கலாம். ஆனால அப்படியே திருப்பி கேட்கலாமா? சோஸ்தரிக்கிறோம் அப்ப அவரை துதிக்க அந்த இடங்கள்ல அவருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். அவருக்குள்ள நமக்குள்ளாக வாசம் பண்ண நம்மளால விட்டு கொடுக்க முடியும். துதிப்போமா, சோஸ்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று உம்மை துதிக்கிறோம். உம்மை மனதார துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவரே, நீர் வல்லவரே. எங்களுக்குள்ளாக பிரவேசிங்க அப்பா. தாகத்தை உண்டு பண்ணுங்க அப்பா. எங்களுக்குள்ளாக ஜீவநதியாக பாயுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக கிரியைகளை நடப்பிங்க ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்க பிரசன்னத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இன்னும் விடாம நம்ம ஜெபிக்க இதே போல ஒரு ஆராதனைய ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அடுத்தது பார்த்தோம்னா, சமூக தப்பம் இருக்கிறது. இந்த சமூக தப்பம் எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லப்படுது அப்படின்னா, உருவகமா சொல்லப்படுதுன்னா, நம்மளுடைய வசனங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த சமூக தப்பம் டெய்லி புதுசாக வைக்கப்படும். அந்த கோத்திரத்தினுடைய அளவின்படி 6 அப்பமா வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த அப்பத்த வந்து வசனத்தில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோசுவா 1:8 இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த சமூக தப்பம் டெய்லி வைக்கப்படும். ஸோ டெய்லி தியானிப்பாயாக. இரவும் பகலும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த வசனத்த தியானிக்க என்ன நடக்கும்னா, அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்துல நமக்கு பார்க்குறோம். அப்பத்த எம்மாவூர் சீஷர்கள் மத்தியில பிட்கும்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகுது. அப்போ அவங்க பேசிக்கிறாங்க. அந்த 32ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மளுடைய பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப அந்த எரிகிற அனுபவம், இருதயம் படபடன்னு அந்த தன்மைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எப்போ அந்த வசனம் வந்து நம்ம கண்கள் திறக்கப்பட்டு, நம்ம ஆவியானவரின் துணையோட அந்த சமூக தப்பத்தை நம்ம புசிக்கும்போது, அந்த அப்பம் பிட்கப்படும்போது, நமக்கு வந்து அந்த கிருபைகள் கிடைக்கிறது. நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நம்மளுடைய வார்த்தை வந்தோனே, அந்த ரேமா வார்த்தை நமக்கு வந்தோனே, நம்ம இருதயம் அகமகிழும். நம்ம இருதயம் அப்படியே சந்தோஷிப்பிக்கும். ஏதோ பல நாள் தண்ணியே இல்லாம ஒரு தண்ணி குடிச்சா எப்படி ஒரு அந்த ஒரு பூரண ஒரு ஒரு ஃபீலிங் வருமோ, அந்த ஃபீலிங்க இந்த இது கொண்டு வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனம் நம்மை விட்டு பிரியாது இருக்கணும். இந்த இரவும் பகலும் அதை தியானிக்கணும். அது நம்மளால நார்மலா தியானிக்கவே முடியாது. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தீங்கனாலும், கொஞ்ச நேரத்துக்கு மேல தியானிக்க முடியாது. இது கதை புக் இல்ல இல்லையா? அது
ஆவியானவர் உள்ள இருந்து பேச 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 நமக்கானவைகளை எடுத்து காண்பிப்பார். இது இது இங்க இருக்கு, இதுக்கு ரிலேட்டடா அங்க வசனம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அத பேசுகிற தேவன், நமக்கு விளக்கி காட்டுகிற தேவன். அதான் அந்த ஆவியானவருடைய அனுபவம். அந்த வசனம் நமக்கு கண்களை தெளிவாக்கும். இன்னும் வசனம் சொல்லப்படுகிறது, அந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். செத்து கிடக்கிற ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கும். அவருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறதுன்னு சொல்லுது. இன்னொன்னு இங்க 2 தீமோத்தேயுல வாசித்தோம்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. எந்த வசனம் கூட எல்லாமே எல்லாமே ஒரு மனுஷன் எழுதப்பட்டிருந்த மனுஷனால் எழுதப்பட்டதா இருந்தாலும், அது தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. ஃப்ரம் அட்ரஸ் ஆவியானவர் தான். எழுதினது வேணா மனுஷனா இருக்கலாம். அடுத்தது தேவ மனுஷன் ஒரு தேறினவனாகவும், அவனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வளர்றதுக்கு அந்த வசனம் தேவை. ஒருவேளை அ ஆவியானவர்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வித்தியாசமான கிரியைகள நமக்குள்ள கொண்டு வரலாம். ஆனா அது வேதத்தோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு இப்படி இருக்கிறதா? முன்னாடி நடந்திருக்கிறதா? ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நமக்கு எப்படி சொல்லிக் குடுக்குறாருங்கிறத நம்ம தியானிக்கணும்னா, எந்த ஒரு கெட்ட உபதேசத்துக்குள்ளேயே நம்ம போய் சிக்கிக்கொள்ள கூடாதுன்னா, அதற்கு இந்த வேத வாக்கியங்கள் ரொம்ப முக்கியங்கிறத இந்த 2 தீமோத்தேயுல பார்க்கலாம். அடுத்தது தேவ மனுஷன் தேறினதுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, எந்த கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு. அப்ப எல்லா நற்கிரியையும் நம்மளால செய்ய முடியாது. நம்ம ஒரு நாள் செய்வோம். அடுத்த நாள் அவர்கள் மேல அந்த அன்பு போயிடும். அடுத்த நாள் அந்த அந்த ஒரு இரக்கம் போயிடும். அந்த இரக்கத்த கொண்டு வருகிறது. நமக்கு நற்கிரியை செய்யத்தக்க தகுதிய கொண்டு வருகிறது எது அப்படின்னா இந்த வசனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ வசனம் நம்மளை உபதேசிக்குது. நம்ம நமக்கு உதவுது. நம்ம கடிந்து கொள்றதற்கு நமக்கு உதவுது. எப்பவுமே ஆண்டவர் பாசமா பேசுவாரா? இல்ல. நம்ம தவறும்போது அவர் அங்கருந்து உணர்த்துவார். நமக்கு இது தப்பு பாரு. இந்த வசனத்தின்படி நீ இப்ப பார்த்த பார்வை தப்பு பாரு. இந்த வசனத்தின்படி நீ இப்ப யோசிச்ச சிந்தை தப்பு பாரு. நீ இப்போ இந்த வசனத்தின்படி இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பாரு. இத நீ நெறைய செலவழிக்கிறியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். இன்னும் இல்ல நீ தவறான பார்வை பார்த்துட்ட. அவங்க மேல இருக்கிற கோபம் உனக்கு தப்பு. இந்த கோபத்த விட்டு வெளிய வா. இதற்கு பின்னாடி இருக்கிற காரியத்தை பாருன்னு சொல்லி நிதானித்து, ஆராய்ந்து உணர்த்துகிற தேவன் அல்லவா? இதான் அந்த வசனத்த வாசிக்க வாசிக்க அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு பேசுவார். அப்ப நம்மளால ரிலேட் பண்ண முடியும். ஓகே இது ஆண்டவர் சொன்னது. இது தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவர் இப்ப எனக்கு எடுத்து பேசுகிறார்ன்னு சொல்லி அந்த வசனத்த நம்மளால இது பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தூப பீடம் இருக்கிறது. தூப பீடம் அப்படிங்கிறது இதுதான் இந்த இன்னர் கோட்குள்ள இருக்கிறது. இன்னர் கோட்குள்ள என்ன பார்த்தோம் அப்டின்னா, அந்த மெனோரா அப்டின்னு சொல்ற அந்த 7 விளக்கு, அந்த குத்து விளக்க பார்க்குறோம். அடுத்தது வந்து தேவ சமூகத்து அப்பம் அப்படிங்கிறத பார்க்குறோம். 3வது வந்து தூப பீடம். தூப பீடம் எதற்கு எ உருவகமா கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, வசனம் சொல்றது, பரிசுத்தவான்களுடைய சங்கீதம் 141:2ல என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகும். ஸோ நம்மளுடைய பிரேயர், நம்மளுடைய ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டும் அவருக்கு முன்னாடி தூபமாக போகுது. ஏன்னும் வெளிப்படுத்தல்ல சொல்லப்படுகிறது, உடைய ஜெப தூபங்களாகிய ஜெபங்களாகிய தூபங் வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தூதன் அடுத்த வர அதிகாரங்கள்ல வாசித்தீங்கன்னா, அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெப தூப கலசம் என்ன ஆகும் அப்படின்னா, அது பூரத்தையும் அவன் பலிபீடத்து அக்கினியினால நிரப்பி அத இந்த உலகத்தின் மேல கொட்டுவான். ஸோ அந்த நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இந்த ஜெப தூப கலசம் வருகிறது. அப்போ நம்ம இந்த ஜெபத்தை ஏறெடுக்க இததான் தாவீது சொல்றான், என் ஜெபம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி. கையெடுப்புனா கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறது. அப்படியே அந்த அந்த பொசிஷனை தான் அவர் கையெடுப்புன்னு சொல்றாரு. அந்தி பலியாகவும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விண்ணப்பத்தின் ஆவிய ஆண்டவர் வந்து எப்படி தருகிறார் அப்படின்னா, அந்த 3யும் உங்களால ரிலேட் பண்ண முடியும். ஒரு ஆவியானவர் அந்த இருளான இடத்துல பிரவேசிக்கிற வெளிச்சமா இருக்கிறார். அந்த வசனத்தை நமக்கு காண்பிக்கிறார். ஜெபிக்க வைக்கிறார். அவர் பெருமூச்சுகளோட நமக்குள்ள இருந்து ஜெபிக்க விரும்புகிறார். அவர் தான் நம்மள என்ன பண்றாருன்னா, டைரக்ட் பண்ணி அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள கூட்டிட்டு போறார். இன்னொரு ஒரு உவமைய சொல்லுவாங்க. இந்த ஐசக் ரெபேக்காவுடைய மேரேஜ் ஸ்டோரியில ஒரு கதை சொல்லுவாங்க. எலெயாசாருங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்காது. அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒரு வேலைக்காரன், ஒரு ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரம் பூராவே அது வேலைக்காரன்ங்கிறத மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்ப அந்த வேலைக்காரன் வந்து என்ன பண்றான்னா, ஒரு ஒரு மணவாட்டிய சூஸ் பண்ணி ஒரு மணவாளனுக்கு கொண்டு போய் குடுக்குறாரு. ஸோ அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த
மணவாட்டிய எப்படி பிரிப்பேர் பண்ணி கொண்டு வருகிறார். அதுதான் கடைசி மணவாளனாகிய கிறிஸ்துவிடம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதா அந்த ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய பெயர் கொடுக்கப்படாததுக்கு கூட இந்த காரணமாக இருக்கலாம். எலெயேசர்ங்கிற பெயர் குறிக்கப்படாம வேலைக்காரன் அப்படின்னு ஒரு அவனுடைய அ நம்பகத்தன்மையுள்ள வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது ஆவியானவர் கூட அத ரிலேட் பண்ணி நமக்கு வந்து அது புரியும். ஏன்னா ஒரு மணவாட்டிய அங்கருந்து கூட்டிட்டு வந்து ஒரு மணவாளனுக்கு அப்படியே ஏத்த ஒரு மணவாட்டியை கொண்டு வந்து சேர்க்கிறவர் இந்த ஆவியானவர். ஸோ இதுதான் இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த 3 காரியமும் ஜெபம், அவருடைய பைபிள், அப்புறம் நம்ம அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறது. இந்த 2ம் சேர்த்து தான் அப்படியே நம்மள அடுத்த பாதைக்குள்ளாக கொண்டு போகிறது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி அப்படி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில வந்து என்ன என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 அ கேருபீன் இருக்கும். அந்த கேருபீன்ல இருந்து வந்து அ முன்னாடி என்ன இருக்கும்னா, சாட்சியின் பெட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதான் சாட்சியின் பெட்டின்னு சொல்லுவாங்க. அவருடைய சந்நிதானம் அல்லது இத எப்படி சொல்லலாம்னா, அ அவர் வந்து பிரசன்னமாகுற அந்த இடம். அம் கிருபாசன தண்டை. இந்த வார்த்தை. கிருபாசன தண்டை அப்படிங்கிற சொல்ற அந்த வசனம், அந்த அந்த வார்த்தை இருக்கும் இல்லையா? அதுதான் அந்த இடம். அங்க தான் அவர் வந்து பேசுகிற இடம். அவருடைய த்ரோன் ரூம்னு நம்ம சொல்லலாம். இந்த காலத்துல இந்த இடத்துக்குள்ளாக இந்த இடத்துக்குள்ளாக தான் அவர் வந்து நம்மள அழைத்து கொண்டு வருகிறார். அப்ப இந்த இடத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, அவரை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த அனுபவம். அவருடைய பிரசன்னத்துல அப்படியே சூழ்ந்து இருக்கிற அந்த தன்மை இவ்வளவு கிளீன் பண்ணி, நம்மள வந்து சுத்திகரித்து, நமக்குள்ள ஆவியானவரை குடுத்து, வசனத்தை குடுத்து, நமக்கு ஜெபத்தை குடுத்து, இன்னும் நம்மள நடத்தி கூட்டு போறது என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வசனத்தை வாசிக்க முடியாக ஆசைப்படுறேன். யாத்ராகமம் 33ல ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனம் எல்லாருக்குமே ஒரு சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். நான் நான் நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். எனக்கு பொறாமைப்படக்கூடிய ஒரு வசனம். எப்படி ஒரு ஆண்டவர் அதுவும் பழைய ஏற்பாட்டுல, இது புதிய ஏற்பாடு கூட இல்ல. ஒரு மோசேயோட ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார். அப்படின்னா, அப்போ அந்த முகமுகமாய் பேசுறதற்கு அப்படி என்ன இந்த மோசே பண்ணார்ன்னா, அத முந்தின அதிகாரத்துல பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, "இந்த ஜனங்களை பார்த்தேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனால் நான் என் கோபம் அவங்க மேல வரப்போகுது. அவங்கள அழித்து போட போறேன். ஆனா உன்ன பெரிய ஜாதியாக்குவேன்னு" சொல்லும்போது, இந்த மோசே என்ன சொன்னார் தெரியுமா? நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? அப்படின்னு யோசித்து பார்த்தேன்னா, ஒருவேளை நான் என்ன இல்ல ஆண்டவரே, ஆமா இந்த ஜனங்களோட கூட்டிட்டு வர்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒருவேளை பின்வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த மோசேயோட காரியத்த பார்த்தோம்னா, அந்த மோசே என்ன சொல்றாருன்னா, கெஞ்சி பிரார்த்தித்தான்னு அந்த வசனம் 13ஆம் வசனத்துல முடியுது. ஆண்டவரே நீர் கூட்டிட்டு வந்த ஜனம் அப்பா. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, என் பேர கிறுக்கி போடுங்க ஆண்டவரே அப்படிங்கிறாரு. அப்போ அந்த விதமாக ஒரு ஒரு இன்டர்செஷன் பிரேயர ஒரு ஒரு அ சுவரை அடைக்கவும், அந்த கேப்ல நின்னு பிரேயர் பண்றதுக்கும் யார் வருவான்னு சொல்லி தேடுற தேவன் இந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். மோசே போன்ற ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். அதான் அந்த மனிதன் கிட்ட தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார். ஸோ இந்த த்ரோன் ரூம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, வொர்ஷிப் நடக்கும். அது கூட அவருடைய இருதயத்த நம்ம அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருக்குள்ள என்ன இருக்கு? நம்ம நெறைய பேர் யோசிப்போம். ஈவன் நான் யோசிச்சிருக்கேன். நான் ஆராதித்த தேவன், நான் சின்ன வயசுல இருந்து ஒரு தேவன பார்த்துட்டு வந்தேன். ஆனா அந்த தேவன் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு குடுக்குற தேவனா இருந்தார். ஆனா இப்போ திருப்பி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க, அவருடைய பாரங்கள் இருக்கிறது. அவர் பரிதபிக்கிற தேவன். இப்படி ஆண்டவருக்கு ஒரு தேவை வருமா? ஆண்டவர் பரிதபிப்பார். அவர் இருதயத்துல இவ்வளவு ஏக்கம்லாம் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் அறிஞ்சதே இல்ல. என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் பிரகாரத்திற்கு வெளியேயே இருந்து, அந்த பலிபீடத்தின் உணவின் மேல அந்த பலிபீடத்தோட ஸ்டாப் ஆயி நின்றோங்கிறது தான் காரணம். இன்னும் உள்ள வரல. உள்ள வந்தோம்னா அவருடைய இருதயத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். நம்மளால அந்த இன்டர்செஷன் பிரேயர் நம்மளால பண்ண முடியும். நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காக, நம்ம ஸ்கூல்ஸ்க்காக, காலேஜஸ்க்காக, யுனிவர்சிட்டீஸ்க்காக, நம்மள்ட்ட இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற பீப்பிள்ஸ்க்காக, நம்ம நேஷன்க்காக, நம்ம லீடர்ஸ்க்காக, நம்ம தேவன எதெல்லாம் பாரப்படுத்துதோ, நம்ம சர்ச்சஸ்க்காக, மெயினா அந்த காரியங்கள் ஒவ்வொன்னையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். எத்தன பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு? நம்ம அத ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இன்னும் பலிபீடத்திற்கு வெளியேயே நிற்கிறோமா? இல்ல கர்த்தரின் பிரசன்னத்திற்குள்ளாக நிற்கிறவர்களாக இருக்கிறோமாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இப்படி இன்டர்செஷன் பண்றதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு குடுக்குற வசனம். இப்போ இதுதான் நீங்க பார்க்குறீங்கன்னா, அது
இப்போ ஸ்லைட பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிராஸ் ஷேப்ல இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அந்த சிலுவை நமக்கு அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. ஒரு பலிபீடம், அதுக்கப்புறம் ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு 7 விளக்கு, கொத்து விளக்குகள் இருக்கிறது. அடுத்தது ஒரு தூப பீடம் இருக்கிறது. அப்புறம் அந்த சமூக தப்பங்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி, சாட்சியின் பெட்டி, கிருபாசன தண்டை கிட்ட நமக்கு அந்த பிரவேசிக்க செய்கிறது. இதுதான் அதோடைய பிக்சராக பார்க்கிறோம். ஸோ இத நம்ம இப்போ அப்படியே வச்சுட்டு பிரேயர் பண்ணலாமா? நம்மள இன்னும் ஆண்டவர் உள்ள சேர்க்கும்படியாக, இந்த ஒரே ஒரு கவிய பாடிட்டு அதுக்கப்புறம் பிரேயர் பண்ணி முடிக்கலாம். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்துச் செல்லும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வாஞ்சிக்கிற ஒவ்வொருத்தரும் என்னையும் இழுத்துச் செல்லும் உள்ளே அழைத்துச் செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்துச் செல்லுங்கப்பா இழுத்துச் செல்லுங்கப்பான்னு பாடலாமா உள்ளே அழைத்துச் செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்துச் செல்லும் அழைத்துச் செல்லுங்கப்பா இழுத்துச் செல்லுங்கப்பா உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும் ஒரு மோசேக்கு உங்க முகத்தை தரிசிக்க காண்பித்தது போல உங்க இருதயத்தை ஊற்றினது போல எங்களுக்குள்ளாகவும் அப்பா உங்க இருதயத்தின் பாரங்கள் வெளிப்படட்டும் அப்பா நீங்களே எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே